வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும், குறிப்பாக ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு, தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெறாதவர்களுக்கான அடுத்தடுத்த தேர்வுகள் என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன, தேர்வு மதிப்பெண்கள் மாற்றம், தேர்வில் மூலமாக பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை டிஆர்பி தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த முக்கிய அறிவிப்பு என்ன என்பதை பார்ப்போம். ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பதவி உயர்வு பற்றிய அதிகப்படியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அது சார்ந்த முக்கியமான அறிவிப்புகளும் அதற்கான விவரங்கள் சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அவற்றை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசங்களும் கடைசி தேதிகளும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 1/3/2026 அன்றைய நிலையில் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு வழங்குதல், டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற உதவி கல்வி அலுவலர்கள், பள்ளி துணை ஆய்வாளர், நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரி காப்பாளர் ஆசிரியர்களின் விவரங்கள், முன்மொழிவுகள் அனுப்பக் கோருதல் தொடர்பாக ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் 108 உயர்நிலைப் பள்ளியில் 1/3/2026 அன்றைய நிலையில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடத்தினை நிரப்பிட ஏதுவாக பார்வையில் காணும் செயல்முறையில் பட்டதாரி ஆசிரியர் தற்காலிக பணிமூப்பு பட்டியலில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 300 ஆசிரியர்களில் காலி பணியிடத்திற்கு ஏற்ப இணைப்பில் காணும் 150 ஆசிரியர்களின் டெட் தேர்வில் தேர்ச்சியும், துறை தேர்விலும் தேர்ச்சி பெற்று ஒழுங்கு நடவடிக்கை, நீதிமன்ற வழக்குகள், குற்றவியல் வழக்குகள் ஏதும் நிலுவை இல்லாமல் உள்ள தகுதியான உதவி கல்வி அலுவலர், பள்ளி துணை ஆய்வாளர், நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரி காப்பாளர்களின் விவரங்களை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தில் பூர்த்தி செய்து பணிப்பதிவேட்டுடன் இணைத்து 31/7/2026க்குள் முன்மொழிவு அனுப்பி வைக்குமாறு தங்கள் மாவட்டத்தில் தகுதியான நபர் எவரும் இல்லையெனில் இன்மை அறிக்கை அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதற்கான தேதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது 31ஆம் தேதிக்குள் இந்த பணிகளை செய்து அதற்கான முன்மொழிவு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் தகுதியான நபர்கள் எவரும் இல்லையெனில் இன்மை அறிக்கை அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.